இதில் உள்ள டேட் இவங்களுக்கு எப்போ முடியுது அப்படின்னா 2027 5/6 முடியுது. இப்போ முடிஞ்சிச்சு அப்படின்னா இவங்க இந்த பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ண முடியாது. புக்கு வாங்க அதுதான் ரெனியூவல் பண்ண வரும்போது மறுபடியும் நாங்கள் இந்த மாதிரி புக்கு கொடுத்து இந்த வருஷத்துல முடியுதுன்னா அப்போ வந்து அந்த வருஷத்துலயே நம்ம புக்கு வாங்கலாம் இல்ல அதுக்கு முன்னாடி கூட வாங்கிக்கலாம். முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இந்த வருஷம் கூட வாங்கிக்கலாம். இப்போ கூட வாங்கிக்கலாம். 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். அதுக்கு மேலே வாங்கலாம். முன்னாடி வாங்குறாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு காரணம் அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கணும், இல்லை அவங்க அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும், இல்லை வேற டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இந்த பாஸ்போர்ட்டே செல்லாது. பொதுவாக இந்த பாஸ்போர்ட்டுக்கு இப்போ நார்மலாக இருக்கிற பாஸ்போர்ட்டுக்கு 1000 ரூபா கட்டணும். இதுவே டேமேஜ் ஆயிடுச்சு, ஒரு எண்ணெய் கூட பட்டுச்சு, ஒரு லைட்டாக ஆயிடுச்சு அப்படின்னா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா 3000 டேமேஜ் பாஸ்போர்ட்னா 3000 ரூபா ஒரு 150 ரூபா நாங்கள் வந்து டிடக்ஷன் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாமா? முடிஞ்ச பிறகு பாஸ்போர்ட் புக் எடுக்கிறோம். அதாவது நம்ம வந்து டச் பண்ணும்போது வந்து ஏதாவது இப்போ வந்து என்ஏ போடுறது பதிலாக வந்து ஒய்ஏ இந்த மாதிரி போட்டுட்டா வந்து அந்த புக்கே வந்து புக்கு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அப்படின்னா வந்து மறுபடியும் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆச்சுன்னா அதுக்கு தான் நாங்கள் வந்து பின்னாடி ஒரு சிஸ்டம் வச்சுருவாங்க. அங்கே போய் அவங்க பார்த்துட்டு இது பண்ணுவோம். அதில் ஏதாச்சும் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா எங்களுக்கு அப்புறம் ஒரு 3 வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர் அங்கே பார்ப்பாங்க. அவங்க ஏதாச்சும் கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்களை வந்து அங்கேயே மதுரைக்கே வர சொல்லி இவங்க முன்னிலையில் வச்சு மறுபடியும் சைன்லாம் வாங்கி கரெக்ஷன் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து வந்து சென்னையில் இருக்காங்க, அவங்க வந்து வேறு நாட்டில் சொன்ன திடீர்னு பாஸ்போர்ட் சென்னையிலேருந்து எடுத்துக்கிறாங்க. சென்னையில் இப்போ வந்து எப்படின்னா அந்தந்த ஏரியா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் நிறைய பாஸ்போர்ட் சென்டர் கொண்டு வராங்க. அதனால் இப்போ நம்ம வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே தேவப்பட்ட வராது, இல்லைன்னா அதுக்கு மதுரை போகிறாங்க. சென்னையில் இருக்காங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டாகவோ இருந்தாங்கன்னா ஒரு லெட்டர் எழுதி வச்சு இந்த மாதிரி நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன், அதனால் எனக்கு வந்து இங்கே பாஸ்போர்ட் இதுவாக இருக்கும் அப்படின்னா ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து அங்கே சாதாரண வேலை தான் பார்க்குறாங்க இங்கே தான் வராங்க.